பொங்கல் தினத்தை முன்னிட்டு விஜய் சித்து அவர்களுடைய டைரக்ஷன் மற்றும் ஆக்டிங்கில் உருவாகிட்டு இருக்க டயங்கரம் படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான் தயாரிக்கிறாங்க. கென் கருணாஸ் வந்து ஹீரோவாக அறிமுகமாகி ப்ளஸ் டைரக்டராகவும் அறிமுகமாகிற படத்துக்கு யூத் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பொங்கலை முன்னிட்டு. அதுக்கப்புறமா அஜித் அவர்களோட ரேஸ் ஃபோட்டோஸ் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆவணப்படமாக வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நிறைய புகைப்படங்கள் வந்து அந்த ரேஸில் கலந்துக்கிற மாதிரியான புகைப்படங்கள் வந்து வெளியே வந்திருக்கு. கார்த்தி அவரோட வாவா தேரி திரைப்படம் வந்து டிசம்பரில் ரிலீஸ் ஆகாம இருந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வாவா தேரி வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றுட்ருக்கு. இன்டர்வல் பிளாக்லாம் வேறு லெவலில் இருக்குது. இது விஜய் அவர்கள் கூட நடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி டாக்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் படம் பார்க்கல. ஸோ வந்து ஒரு நலன் குமாரசாமியோட டைரக்ஷனில் 3வது அந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சூர்யா அவர்கள் நடிச்சிட்ருக்க படத்தோட ப்ரோமோ வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வேறு லெவலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தனுஷ் அவர்களோட படத்தோட அப்டேட் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடித்த டைரக்டரோட படத்துலேருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்மையில் தான் அந்த படத்துலேருந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் அடுத்த டைரக்ஷன் பண்ண போகிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யார் நடிக்க போகிறான்னு பார்த்தா அல்லு அர்ஜுன் அவர் தான் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை தான் லோகேஷ் கனகராஜ் இயக்க போகிறாரு. இந்த படத்தோட ப்ரோமோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்க அட்லி படத்தோட ஷூட்டிங் மற்றும் டிசி படத்தோட வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 2026 மிடில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கும் வந்து அனிருத் தான் மியூசிக் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்தோட ப்ரோமோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருக்குது. அல்லு அர்ஜுனோட 23வது திரைப்படம் இதுதான். நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.